வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி வித்யா வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மதியம் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே எக் கிரேவியும் சப்பாத்தியும் தான் வச்சுருந்தேன். இந்த எக் கிரேவி செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாயை உடச்சி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்திக்கிறேன். தக்காளியை ஒரு 2 வதக்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு 2ஐயும் சேர்த்திடலாம். இப்போது இது வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். லிட்டு போட்டு மூடி வச்சு இது ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் வர்றக்குள்ளே மசாலா அரைச்சிடலாம். மசாலாவுக்கு ஒரு பாதி மூடி அளவு தேங்காய் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக 4 பல்லு பூண்டு, ஒரு பிட்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது கூடவே ஒரு பிட்டு அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, இது கூட 2 காஞ்ச மிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் நிலக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்தியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 2ஐயும் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் கழுவி எடுத்த முட்டையை இதோடு சேர்த்திடுறேன். இது வேக வைக்காத முட்டை தான். நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்திருக்கேன். முட்டையை சேர்த்துனதுக்கப்புறம் உப்பையெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் ஒரு 3 விசில் வந்தால் எக் கிரேவி ரெடி ஆகிடும். குக்கர் 3 விசில் வர்றக்குள்ளே நான் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிறேன். குக்கர் 3 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்து அதோட ஓட்டை நீக்கி எடுத்து திரும்ப இந்த குருமாலையே அந்த முட்டையை சேர்த்திடலாம். பை தி டைம் நான் சப்பாத்திஸ் எல்லாத்தையும் சுட்டும் எடுத்தாச்சு. இப்போ குருமா ரெடி, சப்பாத்தி ரெடி. முட்டையை ஓடு நீக்கி அதையும் ஒரு சர்விங் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதோட குருமாவை கொட்டிட்டு இந்த குக்கரை லைட்டாக தண்ணியில் அலசி அந்த தண்ணியையும் கிரேவிலேயே சேர்த்திக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்தி கலந்து விட்டால் எக் கிரேவி ரெடி. இந்த கிரேவி உண்மையாலுமே ஒரு மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் இருந்ததுங்க. சுட சுட சப்பாத்தி கிரேவி முட்டையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி காலையில் மதியம் 2 நேரமும் சப்பாத்தி சாப்பிட்டனால சரி நைட்டுக்கு ரைஸ் எடுத்துக்கலான்னு சொல்லி சிக்கன் பிரியாணி ஹோட்டலில் இருந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.